இன்னைக்கு 10th மேக்ஸ் சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸ்ல எக்ஸசைஸ் 2.3ல நம்ம 4th கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் வந்துட்டு ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான். ஓகேவா? கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்துடலாமா? சால்வ் 3x minus 2 is congruent to 0 modulo 11 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? நம்ம இதை வந்துட்டு ஈக்குவல் டு ஃபார்மேட்ல மாற்றி நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போ நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா 3x minus 2 எனக்கு 0 வந்து லெஃப்ட் சைட் வந்துடும். அப்போ minus 0 is equal to மாடுலோ 11 வந்துட்டு நான் 11n அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவேன் இல்லையா? அப்போ எனக்கு எங்க என்ன ஆகும்? -2 - 0 வந்துட்டு எனக்கு -2 தான். அப்போ 3x minus 2 is equal to 11n. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு x வந்து ஒரு சைடு இருக்கணும், மற்றதெல்லாம் ஆப்போசிட் சைட் வந்துடணும் இல்லையா? அப்போ நான் 3x இங்கே வச்சுக்கிறேன், -2 வந்துட்டு நான் ரைட் சைட் கொண்டு போறேன். அப்போ 11n plus 2ன்னு கிடைக்கும். 3ஐயும் நான் வந்துட்டு ரைட் சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போ x is equal to 11n plus 2 divided by 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் nல என்ன வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போறேன்னா அதெல்லாம் டிவிசிபிள் பை 3ஆ இருக்கணும். இப்போ நான் வந்துட்டு 1 சப்ஸ்டியூட் பண்றேன் அப்படின்னா பாருங்களேன், 11 into 1 வந்துட்டு 11, 11 plus 2 வந்துட்டு 13, 13 வந்து divisible by 3ஆ கிடையாது. அப்போ என்னால் இந்த 1-ஐ யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்துட்டு 2, 11 into 2 வந்து 22. ஸோ 22 plus 2 வந்து 24. 24 வந்து divisible by 3ஆ? divisible தான். அப்போ நான் வந்து 2 யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகேவா? அப்போ let n is equal to 2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்? x is equal to 11 into nக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பேன் plus 2 divided by 3. 11 into 2 வந்து எனக்கு 22 plus 2 divided by 3 எனக்கு என்ன ஆகும்? 24 divided by 3 அப்படின்ட்டு இருக்கும். இப்போ இதை நான் கேன்சல் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். அப்போ எனக்கு ஃபைனலாக எனக்கு x is equal to 8 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ வந்து நான் 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா 11 into 3 வந்து 33. 33 plus 2 வந்துட்டு 35. 35 வந்து divisible by 3ஆ? கிடையாது. அப்போ நான் 3யும் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்பர் 4 இல்லையா? ஸோ 11 into 4 வந்து 44. 44 plus 2 divided by 3. அப்போ 44 plus 2 வந்துட்டு 46. 46 வந்து divisible by 3 கிடையாது. அப்போ நான் இங்கே 4ம் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 5 யூஸ் பண்ணலாமா? 5 வந்துட்டு 11 into 5 வந்து 55. 55 plus 2 வந்துட்டு 57. 57 வந்து divisible by 3ஆன்னு கேட்டால் divisible தான். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா let n is equal to 5. இப்போ x is equal to 11 into 5 plus 2 divided by 3. அப்போ it is equal to 55 plus 2 divided by 3. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 57 divided by 3. 57 வந்து எனக்கு தேர்ட் டேபிளில் எத்தனாவது டைம் வரும் அப்படின்னா எனக்கு 19th டைம். ஓகேவா? அப்போ எனக்கு ஃபைனலாக என்னன்னு தெரிஞ்சிடும்? x is equal to எனக்கு 19 அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நான் இங்கே 5 யூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6. 11 into 6 வந்துட்டு 66. 66 plus 2 வந்து 68. இது வந்து divisible by 3 கிடையாது. அப்போ நான் 6 யூஸ் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு 7. 11 into 7 வந்து 77 plus 2. 77 plus 2 அப்படிங்கும்போது 79. இது வந்து divisible by 3 கிடையாது. ஓகேவா? அப்போ நான் வந்துட்டு 7ம் யூஸ் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8. 8 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 11 into 8 வந்துட்டு 88. ஸோ 88 plus 2 வந்துட்டு 90 இல்லையா? 90 வந்துட்டு divisible by 3ஆன்னு கேட்டால் divisible தான். அப்போ நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா 8 இங்கே வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? அப்போ நான் என்ன எழுதிப்பேன்? let n is equal to 8. அப்போ எனக்கு x is equal to 11 into 8 plus 2 divided by 3. இப்போ 11 into 8 வந்துட்டு 88 plus 2 divided by 3 அப்படின்னா எனக்கு 90 by 3ன்னு இருக்கும். ஓகேவா? அப்போது இதை நான் வந்து கேன்சல் பண்ணேன் அப்படின்னா இது வந்து 30 times, இது 1. அப்போ எனக்கு இங்கே என்னன்னு தெரிஞ்சிருச்சு? x is equal to 30 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ நான் ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு எப்படி எழுதுவேன் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஷின் மாதிரியே தான். while n is equal to 2, 5, 8 அப்படின்னு போயிட்டே இருக்கு அப்படின்னா என்னோட x வேல்யூஸ் என்னவா இருக்கும்? 8,
19 30 இந்த மாதிரி தான் போகும் அப்படின்ற மாதிரி நான் இந்த கொஸ்டினை வந்து கம்ப்ளீட் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ குவிக் ரீகால் பார்க்கலாமா? கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? 3x minus 2 is congruent to 0 modulo 11. ஸோ இதை வந்து நான் ஈக்குவல் டு ஃபார்மேட்டுக்கு மாற்றி எழுதிப்பேன். அப்போ 3x minus 2 0 வந்துட்டு லெஃப்ட் சைடு வரும்போது -0 is equal to 11n அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். -2 -0 வந்து எனக்கு -2 தான். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? x வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருந்து அது எல்லாத்தையும் நான் ரைட்டுக்கு மாற்றணும் இல்லையா? அப்படி மாற்றும் போது எனக்கு -2 வந்து +2 ஆகிடும். 3 வந்து டிவைடட் பை 3யா மாறிடும். இப்போ எனக்கு nல என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நான் வந்து எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? அப்போ எனக்கு nல என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இந்த வந்து சால்வ் பண்ணேன் அப்படின்னா அது வந்து டிவிசிபிள் பை 3யா இருக்கணும். அப்போ எனக்கு 2, 5, 8லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த ஆன்சர்ஸ்லாம் எனக்கு டிவிசிபிள் பை 3. அப்போ நான் அப்படி யூஸ் பண்ணும்போது எனக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்னு பாருங்க. லெட் n is equal to 2 அப்படிங்கும்போது 11 into 2 வந்து 22 plus 2 divided by 3. அப்போ 24/3 அப்படிங்கும்போது எனக்கு x is equal to 8ன்னு கிடைச்சிருச்சு. தென் இப்போ n is equal to 5 அப்படின்னா 11 into 5 வந்து 55. ஸோ 55 plus 2 divided by 3. அப்போ 57/3ங்கும்போது இது வந்து 19th டைம். ஓகேவா? அப்போ x is equal to 19 அப்படின்னு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ n is equal to 8 அப்படின்னா எனக்கு x is equal to 11 into 8 plus 2 divided by 3. அப்போ 88 plus 2 divided by 3 இல்லையா? அப்போ 90/3 கேன்சல் பண்ண எனக்கு 13 கிடைச்சிரும். அப்போ எனக்கு x ஓட வேல்யூ 13 கிடைச்சிருச்சு. அப்போ நான் ஃபைனலாக என்னோட ஆன்சர் எப்படி எழுதிப்பேன் அப்படின்னா, இப்போ while நான் n வந்துட்டு 2, 5, 8 இந்த மாதிரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணேன்னா எனக்கு x வேல்யூஸ் என்னன்னு கிடைக்கும்? 8, 19, 30 இந்த மாதிரி எனக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிப்பேன். தேங்க்யூ.